ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய ஆலய ரகசியத்தில் பரிவார தேவதா ஸ்தானங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஆலயம் என்று சொன்னவுடன் நம் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, விநாயகருடைய சன்னிதானம் ஞாபகம் வரும், சுப்பிரமணியர், பைரவர், நவக்கிரகம், பலிபீட்டம், துவஜஸ்தம்பம், நந்தி, மூல தேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமான், இவங்க அத்தனை பேரும் நம்மளுடைய மனசில் உடனே தோன்றும். ஆனால் இப்படி தோணக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னாக்கா சொல்ல முடியாது. இதே கிரமத்தில், அதாவது இதே வரிசையிலே எல்லாருக்கும் ஞாபகம் வருமானா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் உண்மை என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறாங்க. அப்படி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான் பரிவாரம் என்று பெயர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரிவாரம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாருமே நம்முடைய பரிவாரங்கள் தான். நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் கூட எல்லாருமே நம்முடைய சொந்தக்காரர்கள் தான். சரி, இந்த பரிவார தேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தில் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய பொறுப்பு என்ன? அப்படி என்றால் அவர்களுக்கென்று ஒரு கடமை உண்டு. அதாவது சிவனானவர் ஒரு இடத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டால் உடனே அந்த இடத்தில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் மந்திர ரூபமாக வந்து அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு ஆலயம் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் எல்லா தேவதைகளுக்கும் ஆகம முறைப்படி பூஜை செய்யும் பொழுது அங்கே மந்திர ரூபமாக எல்லாரும் அந்த இடத்த கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்படி இவர்கள் இங்கே வந்து இருப்பதால் தங்களுடைய கடமைகளை அவர்களால் செவ்வன செய்ய முடிகின்றது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். பிராசாதம் அப்படின்ற ஒரு பதம் இருக்குது. இந்த பதத்துக்கு அர்த்தம் அரண்மனை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு அரசன் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பாளர்கள், அவர்கள் பாதுகாப்பாளர்கள் என்றால் அவருக்கு தேவையான பணிவடை செய்பவர்கள், அவர் எங்கு சென்றாலும் அவருடனே செல்பவர்கள், அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுப்பவர்கள், இப்படி எல்லாருமே அவருடைய பரிவாரங்கள் தான். அதே போல ஆலயத்தில் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே ஒரு விமானமானது இருக்கும். அதை நம்ம பல வாட்டி அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் பிராசாதம் அப்படின்னு பெயர். அதுக்கும் பிராசாதம் என்று தான் பெயர். அப்படி அந்த பிராசாதத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் எவ்வாறு ஒரு அரசனுடைய அரண்மனையில் அவருக்காக எல்லாரும் இருக்கின்றார்களோ அதே போன்று சிவபெருமானுக்காக எல்லா தேவதைகளும் தன்னுடைய கடமைகளை செய்வதற்காக அந்த இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் இந்த இடத்தில் என்ன கடமைகளை செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்கான சிவன் வரும்பொழுது அந்த இடத்தில் தன்னுடைய செயல்களை அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கின்றது. அதனால் அந்த இடத்தில் விநாயகர், சுப்பிரமணியர் போன்ற தேவதைகள் எல்லாரும் அங்கு வருகின்றார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆகம முறைப்படி எந்த கோவில்லையுமே தனியாக சிவனுக்கு மாத்திரம் பூஜைன்றது கிடையாது. சிவனுக்கு பூஜை அப்படின்னு சொன்னாலே ஆவரணத்தோடு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அதனுடைய தனி சிறப்பு. அந்த ஆவரணத்தினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆவரணம் இருக்கலாம், இல்லை 7 ஆவரணங்கள் இருக்கலாம். இப்படி ஆவரணங்களோடு இருக்கக்கூடியது தான் சிவ பூஜையினுடைய மகத்துவம். சரி, இப்போ நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. ஆவரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா விநாயகர் போன்றவர்கள் மட்டும்தானா, இல்லை வேற யாராவது ஆவரணங்களில் வருவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கர்ப்பகிரக சுவாமியை பார்க்கறதுக்கு உள்ளே போகும்பொழுது 2 பேர் வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. இப்படி கையை இப்படி வச்சுன்னு ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இப்படி வச்சிருப்பார். இவங்க எல்லாருக்கும் துவாரபாலகர்கள் என்று பெயர். இவர்களும் பரிவார தேவதைகள் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போன உடனே சுவாமியோடைய வாசப்படிக்கு மேலே லக்ஷ்மி அம்மன் இருப்பாங்க. இது சில ஆலயங்களில் இருக்கும். அதே போல் சில ஆலயங்களில் விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இப்படி இருக்கும். அதாவது அந்த வாசப்படிக்கு மேலே இவங்க எல்லாருமே கூட பரிவார தேவதைகள் தான். அது மட்டும் இல்லாமல்
கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நிருத்திய மண்டபம், இது எல்லாமே பரிவாரங்கள் தான். ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் அதிதேவதைகள், பிரத்யதி தேவதைகளை எல்லாரும் அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்தல விருட்சம் இருப்பாருங்க, அது கூட அவருடைய பரிவாரம் தான். நந்தவனம் இருக்கே, அதுவும் அவருடைய பரிவாரம் தான். ஏன்னா அவருக்கு தேவையான புஷ்பங்கள் எல்லாம் அங்கேருந்தான் வருது. ஆகையால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அவருடைய பரிவாரங்கள் தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. அப்போ ஆலயத்தில் நீங்கள் ஒரு கல் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, திருப்பி அந்த கல் அங்கே வைக்கிறது அப்படின்னாக்கா ஒரு பூஜை பண்ணி தான் அங்கே வைப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கல்லில் கூட அந்த இடத்துல தேவதைகளானது ஆவாகனம் பண்ணப்பட்டதுனால எல்லாமே சிவனுடைய ஆவரணங்கள் தான் இவங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஆவரணத்துக்குள்ளே அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்ப கிரகம்ன்றது எடுத்துப்போம். கர்ப்ப கிரகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவனை சுற்றி 5 ஆவரணம் இருக்குது. ஆனால் அந்த ஆவரணம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, எல்லாம் மந்திர ரூபமாகவே இருக்கும். 5 ஆவரணங்கள், அதுக்கப்புறம் சிவனுக்கு 5 ஆசனங்கள், அதுக்கு மேலே தான் சிவலிங்கம் இருக்கும். இப்போ நம்ம பரிவார தேவதைகள் பற்றிலாம் ஒன்றுன்னா பார்த்துட்டே வருவோமே. இப்போது கர்ப்ப கிரகத்தை நம்ம எடுத்துப்போம். சுவாமி வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்காருன்னு வச்சுங்க. சுவாமி வந்து கிழக்க பார்க்குறாரு. இப்போ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அவரை சுற்றி ஆவரணங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் மந்திர ரூபமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பற்றி பின்னாடி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது அந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றியே வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு கோஷ்டம் மாதிரி இருக்கும். சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இடைவெளி இருக்க மாதிரி இருக்கும். தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி கிழக்க பார்க்குறாரு. அப்போ தெற்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 கோஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோஷ்டம் இருக்கும். அதே மாதிரி வடக்கு பக்கத்தில் 2 கோஷ்டம் இருக்கும். இப்போ இந்த கோஷ்டத்துலலாம் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம கோவிலுக்கெல்லாம் போனதால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதை நம்ம ஆகம முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல துவார கணபதி இருப்பார். அதாவது தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கோஷ்டம் இருக்கியா, அதில் முதல் கோஷ்டத்தில் துவார கணபதி அப்படின்னு பேர். அப்படி இல்லைனாக்கா நிருத்திய கணபதி அப்படின்னு அந்த இடத்துல இருப்பார். இவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் முறைகள் என்ன, அவருக்கு என்ன தியானங்கள் சொல்லணும், நம்ம எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியுமானாக்கா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான தியான முறைகள் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு இதில் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நிற்கும்போது நம்ம என்ன பூஜை பண்ணணும், அவர் என்ன தியானம் ஸ்துதி பண்ணி அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணணுன்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடியவருக்கு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பேர். இவர் தெற்க பார்த்துருப்பார், அது நமக்கு தெரியும். அப்போ துவார கணபதியும் நிருத்திய கணபதியோ இவர் தட்சிணாமூர்த்தி, இவங்கள தெற்க பார்த்துருப்பாங்க. அடுத்தது மேற்கு பக்கம் போனீங்கன்னாக்கா மேற்கு முகமாகவே இருப்பார். அங்கே யார் அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு இருப்பார். இது சாமானியமாக எல்லா கோவில்லையும் இருக்கும், அப்படி தான் இருக்கும். சில கோவில்களில் என்ன இருக்கும்னாக்கா லிங்கோத்பவர் அப்படின்னு இருப்பார். அப்படியும் அது மாதிரி எல்லாமே ஆகமத்தில் அவங்க எந்த ஆகமத்தை சேர்த்துக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல லிங்கோத்பவர் அப்படின்றதும் வச்சுக்கிறது பழக்கம் உண்டு. அடுத்தது வடக்கு பக்கம் வந்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் வடக்கு முகமாக இருப்பாங்க. 2 பேர், ஒருத்தர் பிரம்மா, அப்புறம் இன்னொருத்தர் வந்து துர்கா. துர்கையும் வடக்கு பக்கம் நமக்குலாம் தெரியும், செவ்வாய்க்கிழமை எல்லாம் போய் அங்கே தீபம்லாம் ஏற்றுவாங்க அந்த துர்கையம்மன். அதே மாதிரி பிரம்மா. இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பேர் அப்படின்னாக்கா கோஷ்ட தேவதைகள் அப்படின்னு பேர். பரிவாரங்கள்லேயே இவங்களுக்கு என்னன்னாக்கா சிவனை சுற்றியே இவங்களாம் இருப்பாங்க. அதாவது கோவிலுக்குடைய ஃபஸ்ட்டு சர்க்கியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க தான். அப்புறம் இந்த பிரம்மாவுக்கும் துர்கைக்கும் நடுவில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் யாருன்னு பார்த்தா அவர் பேர் சண்டேஸ்வரர் அப்படின்னு பேர். அவர் அந்த கோமுகத்துலேருந்து அந்த இருக்கக்கூடிய இடத்துல ஜலம் வரும் பாருங்க, அபிஷேக ஜலம் வரும் இல்லையா, அது பக்கத்தில் அவர் இருப்பார். அவர் யார் அப்படின்னாக்கா சிவனுடைய பொருட்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அதனால தான் நம்ம கோவிலெலாம் பிரதட்சணை பண்ணிட்டு போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பியும் கோவிலுக்குள்ளே வரணும். வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட காமிச்சிட்டு போகணும் கையை, என்கிட்ட எதுவுமே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போவோம். அதுக்கப்புறம் தான் போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வரும்பொழுதே சண்டிகேஸ்வரருக்கு என் கையில் எதுவும் இல்லைன்னா, ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பிரசாதம்லாம் வாங்க போகிறோம். அப்போ நம்ம கையில் எல்லாம் இருக்குது இல்லையா, அப்போ அவர்கிட்ட நம்ம காமிக்கிறது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னாக்கா பாதி வரைக்கும் இப்போ கரெக்டாக தான் இருந்திருக்கேன்னு காமிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் திருப்பி உள்ளே வந்து பண்ணிட்டு போகணும், அதுதான் முறை. ஆகம முறை பிரகாரம் அப்படி தான் இருக்குது. சரி, இவங்கெல்லாம் கோஷ்ட தேவதைகள். இவரும் சண்டேஸ்வரரும் கோஷ்ட தேவதை தான். அடுத்தது மின்பக்கம் வந்தன சிவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தியம் பெருமான் இருப்பார். அவருக்கு ஆதி நந்தி அப்படின்னு பேர். சிவன் அதாவது எதிர்க்கவே இருப்பார், அவருக்கு ஆதி நந்தி.
இதில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நந்தி மாத்திரம் இந்த பஞ்சலோகம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட வைக்கலாம். இந்த நந்தியை மாத்திரம் அந்த மாதிரி பண்ணலாம். அதாவது ஆதி நந்தியை மாத்திரம் அதை மாதிரி பஞ்சலோகத்தில் வைக்கலாம். நிறைய கோவிலை நம்ம அப்படி பார்த்துருக்கோம். அமிர்தகடேஸ்வரர் கோவில் இங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த நந்தி அப்படி தான் இருக்கும். அப்படி எப்படி திடீர்னு அங்கே மாத்திரம் பஞ்சலோகத்தில் வந்துருக்குன்னா ஆகமத்தை அப்படி சொல்லியிருக்கு, இப்படியும் வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பலிபீட்டம் இருக்கும். இன்னும் சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நந்திக்கும் அவருக்கும் முன்னாடி, அதாவது நீங்கள் உள்ள துவாரத்துக்குள்ளே நுழையும் போது இடது பக்கம், நமக்கு இடது பக்கத்தில் விநாயகர் இருப்பார், முருகர் இருப்பார். அப்படியும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்துட்டார், முருகரும் வந்துட்டார், உள்ள சுவாமி இருக்கார். கர்ப்ப கிரகத்திலே அம்பாலும் இருப்பாள். அவள் பீட்ட சக்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா போக சக்தின்னு அங்கேயே உள்ளே இருக்கும். அப்போது இந்த சின்ன லெவல்லே பாருங்க அப்படின்னு பார்த்தாக்கா சுவாமிக்கு தேவையான பரிவாரங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அப்போது ஆகம முறைப்படி இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு இருந்தாலே இது ஆகம முறைப்படி இருக்கக்கூடிய கோவில் தான். அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே ஆகமத்தை சொல்லியிருக்க பிரகாரம் எல்லாமே இருக்கும். இது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் வெளியில் போகும்பொழுது அடுத்த லெவல், அடுத்த ஒரு வட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய விநாயகர், சுப்பிரமணியர் இதெல்லாம். இது எல்லா கோவில்லையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா அப்படி சொல்ல முடியாது. ஸ்தல வரலாறுகள்லாம் சிலது இருக்கும். சில கோவிலில் விநாயகருக்கு பிரதானம் இருக்கும், அதனால் அவர் முதல் இருப்பார், அது கரெக்டு. சில கோவிலில் முருகர் இருப்பார் முதல் எடுத்தோடனே. ஏன் முருகர் இருக்கான்னா அது அந்த கோவிலினுடைய சிறப்பு. முருகர் அந்த கோவிலில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை முருகர் யாருக்காவது அனுகிரகம் பண்ணியிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனோடனே முதல் யார் இருப்பாருன்னா அங்கே நம்ம முருகர் தான் பார்ப்போம். அப்போ ஏன்னாக்கா நமக்கு அங்கே ஏதோ அங்கே ஒரு கதையை அங்கே நமக்கு சொல்கிறாங்க, அது அந்த விஷயம் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஆனால் பொதுவாக 99 விழுக்காடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும் சிவன் கோவில். எப்படி அப்படின்னாக்கா, அதாவது மேற்கு பக்கத்தில் சுவாமி கிழக்க பார்த்துருக்காரு, மேற்கு பக்கத்தில் பின்னாடி சுவாமிக்கு பின்பக்கம் நிருதி மூலைன்னு சொல்லுவாங்க. அதாவது தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல விநாயகருக்கான இடம், அதுதான் அவருடைய மூலை, நிருதி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஆனால் இது கொஞ்சம் மூலையிலே தான் இருக்கணும், இல்லை கொஞ்சம் தள்ளி கூட இருக்கும். இது ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். ஏன்னா விநாயகருக்கு முன்னாடியும் சில கோவில்களில் சரஸ்வதி கூட இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கோவிலில் சரஸ்வதிக்கு ரொம்ப முக்கியத்துவம், யாருக்கோ பேச்சு கொடுத்ததுனால, பிரம்மா அவருக்கெல்லாம் பேச்சு கொடுத்ததுனால சரஸ்வதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அதனால் இது ஸ்தலத்துக்கான விசேஷங்கள்ன்றது வேறு. ஆனால் பொதுவாக ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நிருதத்தில் அவர் இருப்பார். அடுத்தது மேற்கு பக்கத்தில் முருகப்பெருமான் இருப்பார். அதாவது அவர் வடமேற்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வடமேற்கில் முருகர் இருப்பார். அவர் அந்த முனையில தான் இருக்கணும்னு கிடையாது, அதாவது கார்னர்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல தான் இருக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருப்பார். அவருக்கு பக்கத்தில் லக்ஷ்மி அம்மன் இருப்பாங்க. இது கண்டிப்பாக லக்ஷ்மி அம்மன் இருக்கணுன்றதும் கிடையாது, ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் விநாயகர், சுப்பிரமணியர், லக்ஷ்மி அம்மன். அடுத்தது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாக்கா தெற்க பார்த்தா மாதிரி நிறைய கோவில்களில் அம்பாள் இருப்பாங்க. ஆனால் அது பாதி அப்படி இருக்கும். சில இதில் கிழக்க பார்த்தா மாதிரியும் இருக்கும், மேற்க பார்த்தா மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பரிவார தேவதைகளினுடைய ஸ்தானம் பொதுவாக. அடுத்தது நவகிரகம் ஈசானம்னு சொல்லக்கூடிய வடகிழக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நவகிரகம் இருக்கும். அதே இடத்துல யாகசாலையும் இருக்கும். அந்த இடத்துல அங்கேருந்தான் பூஜை பண்ணி சுவாமிக்கு எடுத்து இந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, அந்த யாகசாலையும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பிரதட்சமாகவே இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கோபுரம் வரும். கோபுரத்துக்கு அதாவது நமக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இருப்பார். சந்திர கிரகம் தனியாக அங்கே இருக்கும், சந்திரன் இருப்பார், இல்லைன்னா சூரியன் கூட இருப்பார். அந்த இடத்துல வித்தியாசம் உண்டு ஆகமத்தில். அதே மாதிரி நமக்கு வலது பக்கத்தில் கோபுரத்தில் உள்ளேருந்து பார்க்கும்போது நமக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சூரியன் இருப்பார். ஆனால் சில கோவில்களில் அந்த இடத்துல சந்திரனும் இருப்பார். இதெல்லாம் சாமானியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்தது தெற்கு பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே சப்தமாதா இருப்பாங்க, அவங்களுக்கான ஸ்தானம் அதுதான். அப்புறம் பலிபீட்டம் இருக்கக்கூடிய இடம் நமக்கே தெரியும். சிவனுக்கு நேராக பலிபீட்டம் இருக்கும், அதுக்கு முன்னாடி துவஜஸ்தம்பம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நந்தி இருக்கும். இப்படி தானா கிடையாது, நந்தி இருக்கும், பலிபீட்டம் இருக்கும், பின்னாடி துவஜஸ்தம்பமும் இருக்கும். இன்னொரு முறையும் உண்டு, துவஜஸ்தம்பம் இருக்கும், நந்தி இருக்கும், பலிபீட்டம் இருக்கும். இப்படி எல்லா என்ன சொல்லுவாங்க காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதில் எல்லா விதத்துலேயும் இந்த பலிபீட்டம்
ஆனால் நந்தி மாத்திரம் பின்னாடி போகாது. நந்தி மாத்திரம் பலிபீடத்துக்கு பின்னாடி போகாது. அது மாத்திரம் இதுதான் வந்து சாமான்யமாக ஒரு கோவில் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த ஒரு கிரமத்தில் தான், அதாவது இந்த வரிசையில் தான். அப்படி யோசிச்சு பாருங்க. இப்போது அப்படி கிழக்கில் உள்ள கோவிலுக்குள்ளே நுழையிறோம். நம்ம முதல் எடுத்தோடனே நமக்கு இடது பக்கமாக திரும்பி அப்படி கோவிலுக்குள்ளே போகும்போது நேராக விநாயகர் திருவார், அது நிருதி மூலை. அப்படியே நேராக போகிறோம், முருகர் அங்கே பார்க்குறோம். பக்கத்தில் லக்ஷ்மி அம்மன் இருப்பாங்க. அங்கேருந்து அப்படியே பிரதட்சணமாக வரோம், தெற்கு பக்கத்தில் அம்பாள் இருப்பாங்க, நவகிரகம் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு சந்திரன், அதே மாதிரி பைரவரும் அந்த இடத்துல இருப்பார். தெற்க பார்த்தா மாதிரி பைரவரும் இருப்பார். அப்புறம் கோபுரத்துக்கு இந்த பக்கம் சூரியர் இருப்பார். அப்புறம் சப்த மாதா இருப்பாங்க. திருப்பி பிரதட்சணமாக வந்து பலிபீடத்தில் நமஸ்காரம் பண்ணுறோம். அந்த இடத்துல பலிபீடம் இருக்கும், துவஜஸ்தம்பம் இருக்கும், நந்தி இருக்கும். அது எந்த கிரமத்தில் வேணாலும் இருக்கும். அது ஒவ்வொரு ஆகமங்கள் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்படி முடிச்சுட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் அங்கே ஆதி நந்தி இருக்கும், பலிபீடம் இருக்கும், உள்ள சுவாமி இருப்பார். இப்படிப்பட்ட பரிவாரங்களோட சுவாமி இருப்பார். இவருக்கு நித்தியமும் எல்லா தேவதைகளுக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க தேவதைகள் தான் உள்ளே போய் பூஜை பண்ணுறாங்க. அப்போது அவங்க பூஜை பண்ணுறதுக்கான காலம் அவங்களுக்கும் கொடுக்கும்போது அந்த சுவாமியோடைய சக்தியானது ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால் இவ்வாறு பரிவாரங்களை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு அதனுடைய விசேஷம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது நமக்கு சிறப்பான அனுகிரகமானது கிடைக்கும் அப்படின்றதுல சம்சயமே இல்லை. இனி அடுத்த ஆலய ரகசியத்தில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சித்தாந்த சைவாகமும் புராணம் இவை ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நமஸ்காரம்.